திருச்சி அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் ஊழியரை சட்டக்கல்லூரி மாணவி ஆபாசமாக திட்டி காலால் எட்டி உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருச்சி அரசு மருத்துவமனையில் உறவினருக்கு ஸ்கேன் எடுக்க வந்துள்ளார் சட்டக்கல்லூரி மாணவி கிரிஜா. அப்போது ஸ்கேன் ஊழியர் வில்லியம் சார்லஸ் வரிசையில் வருமாறு கூறியதால் ஆத்திரமடைந்த கிரிஜா அவருடன் வாய் தகராறில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட அந்த மாணவி ஸ்கேன் ஊழியரை ஆபாசமாக திட்டி எட்டி உதைத்து ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட சட்டக்கல்லூரி மாணவி மீது 8 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் தற்போது சட்டக்கல்லூரி மாணவி கிரிஜா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். லைன்ல வாங்கன்னு சொன்னது ஒரு குத்தமா? அவர் மேல அவ்வளோ கோவமா உங்களுக்கு? லா படிக்கிறதுனால ஒரு இதுவா? நம்ம லா படிக்கிறோம், நம்ம லைன்லலாம் நிற்கக்கூடாது அப்படின்னா? ரூல்ஸ்னால் எல்லாருக்கும் ஒன்று தான். அது லா படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஜட்ஜாக இருந்தாலும் சரி, ரூல்ஸ்னால் எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ போலீஸ் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே, நல்ல விஷயந்தான். ஸோ போலீஸ் வந்து தப்பாக மட்டும்தான் நம்ம பார்க்கக்கூடாது, நல்லதும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய போலீஸ் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது எல்லா விஷயத்துலையுமே இதே மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல் இப்படி தான் நடக்குது. நம்ம பெரிய பணக்காரங்க, நம்ம இந்த போஸ்டிங்கில் இருக்கோம், அதனால் நம்ம சீக்கிரமாக தான் போய் பார்க்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் மாறுச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே பொது தான், மக்களும் ஒன்று தானே. அப்புறம் என்ன உங்களுக்கு மட்டும் கொம்பா முளைச்சிருக்கு நீங்கள் வந்தோடனே உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு? அவங்க பெரியவங்க, சீக்கிரமாக போய் பார்க்கணும், இவங்க மிடில் கிளாஸ், இவங்க லேட்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் இந்த மாதிரி பார்க்காம எல்லா இடத்துலையும் மக்களை பொதுவாக பார்த்தா நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து. ஸோ உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட்ல. ஓகே.